Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக கூட்டணி தயவால்தான் தாவேகா ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி தயவால்தான் தாவேகா ஆட்சி அமைந்துள்ளது என ஸ்டாலின் பேசியுள்ளார். என்ன ஆனாலும் சரி, சூரியன் மறையாது, மீண்டும் உதித்தே தீரும் எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்விக்கு மாறி மாறி குற்றம் சொல்வதால் முடிவு வராது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியுள்ளார். திமுகவின் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் எனவும் ஸ்டாலின் பேசியுள்ளார். திமுக கூட்டணி தயவால் தான் தாவேகா ஆட்சி வந்துள்ளது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் புவியரசன் இணைத்துள்ளார். புவியரசன், செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, வணக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பதை விட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோம்னா, திமுகவின் கூட்டணி தயவாளரே தற்போது தாவேகா ஆட்சி அமைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்று பார்த்தோம்னா, திமுக இந்த நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் திமுக கூட்டணியான சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை அமைத்திருக்கிறது. ஏனென்று பார்த்தோம்னா, 108 தொகுதிகளிலேயே தாவேகா வென்றிருந்தாலும் 118 தொகுதிகள் பெரும்பான்மைக்கு தேவைப்படுகிறது. அதன்படி பார்த்தோம்னா 11 தொகுதிகள் தாவேகாவுக்கு தேவைப்பட்டது. அதன் காரணமாக திமுகவின் கூட்டணியோடு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் குறிப்பாக பார்த்தோம்னா ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கியே தாவேகா தற்போது ஆட்சி கட்டில் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியின் தயவாலவே தாவேகா ஆட்சி அமைத்திருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தகவல் என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா, திமுக என்பது தனி கட்சியாக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட்டணியாக 73 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக மக்கள் நமக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்றும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பது போன்ற ஒரு கூற்றை மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் 10 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த 10 மாவட்டங்களை குறிப்பிட்டுள்ள அவர், அப்படி செயல்பட முடியவில்லை என்றால் அவர்களே இந்த பொறுப்பில் இருந்து வெளியேறிவிடலாம் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு தானே பொறுப்பேற்பதாக குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நீங்கள் விரும்பினால் அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று பார்த்தோம்னா, அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்தோம்னா திமுகவை பொறுத்தமட்டில் 76 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுக்கும் அந்த மாவட்ட செயலாளர்களே பொறுப்பேற்க இருக்கின்றனர். அதன்படி பார்த்தோம்னா, அந்த மாவட்டத்தில் தோல்விக்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10 மாவட்டங்களில் தோல்வியை தழுவியுள்ள திமுகவுக்கு அவர்கள் பொறுப்பேற்பார்களா என்ற கூற்று என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களே முன்வந்து பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்று கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக தலைமையிலான கூட்டணியின் தயவோடு தாவேகா ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு தானே பொறுப்பேற்பதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி புவியரசன்.